சின்ன மருமகள் அப்கமிங் எபிசோடில் இங்கே தமிழ்ச்செல்வியை பிரச்சாரத்துக்கு போக சொல்கிறாரு ராஜாங்கம். தமிழ்ச்செல்வியும் சேதுவும் பிரச்சாரத்தில் போகிறாங்க. அப்போதைக்கு ராஜாங்கத்துக்கு ஒரு ஃபோன் வருது. ராஜாங்கம், நீங்கள் 4 பேரும் ஒன்றா போய் பிரச்சாரம் பண்ணுறதை விட நீங்கள் தனியாக ஒரு சில ஊர்களுக்கும் அவங்க தனியாக ஒரு சில ஊர்களுக்கும் போய் பிரச்சாரம் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு நாள் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு இங்கே அமைச்சர் மூலிமா ஒரு தகவல் கிடைக்கிது ராஜாங்கத்துக்கு. அதனால் ராஜாங்கம் பாதி வழியிலேயே தமிழ்ச்செல்வியும் சேதுவையும் ஒரு காரில் பிரச்சாரம் பண்ணிட்டு இந்த ஊரில் நாம் போய் பக்கத்து ஊரில் பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க கிளம்பி போயிடுறாங்க. கருப்போனே சொல்கிறாரு, மாப்பிள்ள அப்பா சித்தப்பாவும் பக்கத்து ஊரில் போகிறாங்களா பிரச்சாரம் பண்ணுறதுக்கு, இங்கே உங்களையும் என்னையும் பிரச்சாரம் பண்ண சொல்லியிருக்காங்கப்பா, வாங்க நாம் போகலாம் அப்படின்னு சொல்லவும் தமிழ்ச்செல்விக்கு சந்தோஷம் தாங்கலை. ஐ, நாமளும் சேது மட்டும் பிரச்சாரம் பண்ண போகிறோமா, சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வி செம்ம ஜாலியாக இருக்காங்க. தமிழ்ச்செல்வி சேது கையெல்லாம் பிடிச்சி உங்கள் வேட்பாளர், உங்கள் வேட்பாளருடைய மகன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாரு இவர், ரொம்ப அன்பானவர் அப்படி இப்படின்னு சொல்லி இங்கே சேதுவை தொட்டு தொட்டு தடவி தடவி பேசுகிறாங்க தமிழ்ச்செல்வி. சேதுக்கு ஒரு பக்கம் லைட்டாக டென்ஷனாக இருந்தாலும் போக போக அவருக்கும் அதெல்லாம் மறந்துடுறாரு. தான் ஆரம்பத்தில் லவ் பண்ண அந்த தமிழ்ச்செல்வியாக பார்க்குறாரு சேது. இங்கே ரொம்ப மகிழ்ச்சியாக தமிழ்ச்செல்வி போகிற எல்லா இடத்துலையுமே ஊர் மக்கள் தமிழ்ச்செல்விக்கு நல்ல ஆதரவு தராங்க. இந்த பக்கம் போயிட்டுருக்க இன்னொரு பக்கம் இங்கே செல்லப்பாண்டி குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா தான் பொண்ணு ஓட்டு கேட்டு மக்கள் எல்லாமே எங்கள் ஓட்டு உங்களுக்கு தான் சொல்லி ரொம்ப ரொம்ப பெருமையாக பேசுகிறத பார்த்தது இங்கே செல்லப்பாண்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை வீட்டில் சொல்லி சந்தோஷம் படுறாரு. அப்போதைக்கு இங்கே வசந்தி நினைக்கிறாங்க, பரவாயில்ல, தமிழ்ச்செல்வி நினச்ச மாதிரியே அந்த குடும்பத்தில் இப்போது நல்ல ஒரு சின்ன மருமகளாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் மனசையும் மாற்றிட்டுருக்கா. ஆனால் என்ன ஒன்று, அவள் மட்டும் கர்ப்பமாக இல்லை அப்படிங்கிற விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சது அப்படின்னா என்ன மாதிரியான பிரச்சனை நடக்கும்னு தெரியலையே, ஆண்டவா நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே வசந்தி ஒரு பக்கம் சோகத்தில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே சாவித்திரியும் தாமரையும் செம சந்தோஷத்தில் இருக்காங்க. ஏன்னா காலையில் அப்பத்தா கொடுத்த கஷாயத்தில் இங்கே சாவித்திரி கர்ப்பத்தில் கலக்கிற மருந்தை கலந்து கொடுத்துருக்காங்க. அந்த மருந்தை ஒரு சொட்டு விடாமல் தமிழ்ச்செல்வி குடிச்சிட்டு தான் பிரச்சாரத்துக்கு போயிருக்கா. அதனால் தமிழ்ச்செல்வி குடித்த அந்த மருந்தோட எஃபெக்ட் ஆனது இந்நேரம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கும் தாமரை. அவளால் பிரச்சனைலாம் பண்ணவே முடியாது. எங்கேயாவது ஓரமாக உடம்பு சரியாமல் வயிறு வலியில் துடிச்சிக்கிட்டு இருப்பாள். அவளை அழைச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பாங்க. சேர்த்தா தெரியும் அப்புறமா அவளுக்கு ஃபுட் பாய்சன் ஆகிருக்கு, வயிற்றில் குழந்தெல்லாம் களைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதனால் தமிழ்ச்செல்வியை நாம் ஈஸியாக துரத்திடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க நினைக்கிறது ஒன்று, இங்கே நடக்கிறது ஒன்று. இங்கே தமிழ்ச்செல்வி வயிற்றில் குழந்தை இருந்தால் தானே கலையிறதுக்கு. ஸோ குழந்தையே கிடையாது. எப்படி கலைய போகுது? தமிழ்ச்செல்விக்கு இங்கே ஒன்றுமே ஆகலை. அவங்க எப்போதும் போல் நார்மலாக இங்கே பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த விஷயம் டிவிலையும் ஓடுது. இது மாதிரி தமிழ்ச்செல்வி பிரச்சாரம் பண்ணுற வீடியோலாம் வருது. அதை பார்த்து சாவித்திரிக்கும் தாமரைக்கும் ஒரே சந்தேகம் அதிகமாக இருக்குது. என்ன இந்த தமிழ்ச்செல்விக்கு ஒன்றுமே ஆகலை, அவன் நார்மலாக தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த மருத்துவச்சிக்கு கால் பண்ணி கேட்குறாங்க சாவித்திரி. நீங்கள் ஒரு மருந்து கொடுத்தீங்களா அன்றைக்கி, கர்ப்பத்தை கலைக்கிற மருந்துன்னு சொல்லி, ஆனால் அது ஒன்றுமே ஆகலையே அந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இருக்கிற மருத்துவச்சி கேட்குறாங்க, ஏம்மா நான் கொடுத்த மருந்து ரொம்ப ரொம்ப வீரியமான மருந்துமா, அந்த பொண்ணு உண்மையாகவே கர்ப்பமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த கர்ப்பம் கலைஞ்சிருக்கும். அப்படி அந்த பொண்ணு கர்ப்பமாக இல்லை அப்படின்னா இது யார் குடித்தாலும் அவங்களுக்கு ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இப்போது சாவித்திரிக்கு டவுட் வருது. ஏன்னா கர்ப்பமாக இருந்தால் கண்டிப்பாக கர்ப்பம் கலைஞ்சிருக்கணுமே, அந்த மருத்துவச்சி சொல்கிற மாதிரி தமிழ்ச்செல்வி கர்ப்பமாக இல்லாமல் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி இங்கே யோசிக்கிறாங்க. தாமரைக்கும் ஒரே இதாக இருக்குது. என்ன தாமரை, அந்த தமிழ்ச்செல்விக்கு ஒன்றுமே ஆகலை, அப்போ அவள் கர்ப்பமாக இல்லையா? இல்லையேம்மா, அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே சொன்னாங்களே, இங்கேயும் கூட மருத்துவச்சி பார்த்துட்டு கர்ப்பமாக இருக்காங்கன்னு சொல்லி தானே அப்பப்போ தமிழ்ச்செல்விக்கு சொல்லிட்டு போனாங்க. அதனால தானே அப்போ தான் கஷாயம் கொடுத்துட்ருக்காங்க, அவளும் குடிச்சிட்ருக்காளே அப்படின்னு சொல்லவும் இங்கே என்னடி ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி சாவித்திரியும் தாமரையும் யோசிச்சுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே ஈஸ்வரி தனியாக பிளான் பண்ணுறாங்க. டேய் போஸு, அந்த தமிழ்ச்செல்வியும் சேதும் போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க பார்த்தியா, டிவிலலாம் அதே அது தண்டை போட்டுட்ருக்கானுங்க. ஊர் மக்கள் எல்லாமே இப்போது இவங்க பண்ணுற பிரச்சாரத்தை பார்த்து அப்படியே எங்கள் ஓட்டு எல்லாம் ராஜாங்கத்துக்கு தான் சொல்கிறாங்க. போகிற பக்கம் பார்த்தா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பெரியப்பா இந்த முறை அதிகமான ஓட்டில் ஜெயிப்பார் போல். அப்படி ஜெயிச்சிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக சேது மேலேயும் தமிழ்ச்செல்விக்கு மேலே இருக்க கோபத்தெல்லாம் மறந்துடுவாரா, அதை விடக்கூடாது ப்ரோஸு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று சித்ரா அதுக்கு ஆமாம்மா, ஏன்னா அந்த தமிழ்ச்செல்வி மேலே இருக்கிற கோபம் பெரியப்பாக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதனால தான் அவர் இப்போது 2 பேருமே சேர்த்து அமைச்சிருக்காரு. இதை ஏதாவது பண்ணி பெருசாக்கணுமே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, போஸு நான் சொல்கிறது செஞ்சேன்னா ஈஸியாக அவங்க கதையை முடிச்சிடலாம்டா அப்படின்னு சொல்கிறாங்க.
என்னம்மா பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு போஸ் கேட்க, போஸு இப்போது தமிழ்ச்செல்வி நம்ம ஊருக்கு பக்கத்து ஊர்லாண்டா ஓட்டு கேட்டு போயிட்டுருக்கா. அங்கே உங்கள் அப்பனும் இல்லை, உங்கள் பெரியப்பனும் இல்லை. அந்த நேரத்தில் யாரையாவது உன் ஆளுங்களை விட்டு அந்த ஜீப்பு போதில் அந்த ஜீப்போட பிரேக் ஒயரை கட் பண்ண சொல்லிவிடு. அப்படி மட்டும் கட் பண்ண சொல்லிட்டு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஊரில் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு அடுத்த ஊருக்கு போகிற வழியில் எப்படியும் அந்த வண்டி பிரேக் பிடிக்காமல் எங்கேயாவது ஆக்சிடெண்ட் ஆகி தமிழ்ச்செல்வி சேதுக்கெலாம் கண்டிப்பாக பெரிய அளவில் அடிபடும். அதுக்கப்புறம் அவங்களால பிரச்சாரம் பண்ணவும் போக முடியாது. ஏன் உயிர் தப்பிச்சா வீட்டில் இருக்கலாம், இல்லை அப்படின்னா அவங்க எங்கே போகணுமோ அங்கே போய் சேர்ந்துருவாங்க. நமக்கு பாதி பிரச்சனை முடிஞ்சிடும்டா போஸு அப்படின்னு இங்கே ஈஸ்வரி சொல்ல உடனே சித்ரா செம்மையாக சந்தோஷப்படுறாங்க. அம்மா சூப்பர்மா, இது மட்டும் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் நமக்கு இந்த தமிழ்ச்செல்வி தொல்லையே இருக்காதுமா, ஈஸியாக தமிழ்ச்செல்வியை வீட்டோடு துரத்திடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைடா போஸு, அவள் ஏற்கனவே கர்ப்பமாக இருக்கா சொல்கிறாங்க. இப்போது இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கர்ப்பமும் கலைஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ஈஸியாக தப்பிச்சிடலாம்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே போஸும் அவங்க ஆளுங்களை விட்டு அதே மாதிரி அந்த ஊரில் பிரச்சாரம் இருக்கிற இடத்துல போயிட்டு ஜீப்பில் இருக்கிற பிரேக் ஒயரை கட் பண்ண சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே போஸ் சொன்ன மாதிரியே ஆட்களும் அங்கே போயிடுறாங்க. தமிழ்ச்செல்வியும் சேதுவும் இறங்கி காரை விட்டு வெளியே போய் பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது நிற்கிற காரில் அந்த ஆளும் போய் சைலண்ட்டாக பிரேக் ஒயரை கட் பண்ணிடுறான். கட் பண்ணிவிட்டு அந்த கடத்தரை விட்டு அவன் ஓடிடுறான். ஓடிட்டு போஸ்க்கு கால் பண்ணி சொல்கிறான் பிரேக் ஒயர் கட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. அதை கேட்டு போஸு, ஈஸ்வரி, சித்ரா எல்லாமே சந்தோஷப்படுறாங்க. அடுத்ததாக அதே மாதிரி அவங்க பிரச்சாரத்தை முடிச்சுட்டு கார் எடுத்துகிட்டு பக்கத்து ஊருக்கு போகிறதாக போகிறாங்க. அப்படி போகிற வழியில் பிரேக் பிடிக்காமல் காரானது பயங்கரமாக ஒரு மரத்தை போய் மோதி ஆக்சிடெண்ட்டும் ஆகிடுது. அதில் எதிர்பாராதமாக சேது கருப்புலாம் தப்பிச்சிட்றாங்க. தமிழ்ச்செல்விக்கு மட்டும் லைட்டான காயத்தோட ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அதுக்கப்புறமா தான் சேதுக்கு புரியுது, இது மாதிரி டிரைவர்கிட்ட கேட்கும்போது வண்டி பிரேக் பிடிக்கல, அதனால தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு சொல்கிறாங்க. பிரேக் பிடிக்காமல் போக வாய்ப்பே இல்லையப்பா, எப்படிவா பிரேக் பிடிக்காமல் இருக்குன்னு சொல்லி வண்டி ஓடி செக் பண்ணுறாங்க. சேது பார்த்தா பிரேக் கட் ஆகிருக்கு. இது பிரேக் கட் ஆன மாதிரி தெரில, யாரோ வேணும்னே கட் பண்ணி விட்ட மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கார் எங்கேம்மா வந்துச்சு அப்படிங்கும்போது பக்கத்து ஊரில் நம்மலாம் இறங்கி போனேன் மாப்பிள்ள, அப்போ தான் கார் அங்கே நிப்பாட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்த போய் பார்க்குறாங்க. அங்கே சிசிடிவி கேமரா இருக்குது. உடனே அந்த கேமரா செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்தா அந்த கேமராவில் ஒருத்தவன் ஒயரை கட் பண்ணிட்டு போகிறது தெரிய வருது. உடனே அவன் யார் என்னன்னு சொல்லி பக்கத்தில் விசாரிக்கும் போது அவன் இந்த ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நேராக சேது அங்கே போயிடாரு. போய் அவனை பிடிச்சி அடித்து உண்மையை விசாரித்தா அவன் முதல்ல மறுக்கிறான், அப்புறமா உண்மையை ஒத்துக்கிறான். இது மாதிரி போஸ் தான் பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வராங்க. சேது போஸ் சட்டையை பிடிச்சி தூக்குறாரு. ஏண்டா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நானும் தமிழ்ச்செல்வி போன காரோட பிரேக் ஒயர் கட் பண்ண சொல்லியிருப்பேன் அப்படின்னு போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க போஸை. அப்போ தான் போஸு உண்மையை ஒத்துக்கிறான். ஆமாம், இது மாதிரி என்ன பெரியப்பா அழைச்சிட்டு போகல அப்படின்னு கோவத்தில் பண்ணிட்டேன்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிறான். உடனே ஈஸ்வரி ஓடி வந்து என் முகம் தெரியாமல் பண்ணிட்டான்ப்பா, சேர்த்து விட்டுருப்பான், இது யார்ட்டையும் சொல்லாதப்பான்னு சொல்கிறாங்க. சொல்லாதப்பான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக ராஜகம் உள்ளே வந்துடுறாரு. என்னாச்சுன்னு கேட்குறாரு. கருப்பு ஓடி போய் சொல்கிறான் எல்லாத்தையுமே. இது மாதிரி ஈஸ்வரி போஸ்லாம் சேர்ந்து காரோடைய பிரேக் ஒயரை கட் பண்ணிட்டாங்க. அந்த கார் போய் மோதி விபத்து ஆகிடுச்சுமா. அந்த விபத்தில் இப்போது தமிழ்ச்செல்விக்கு அடிபட்டு கர்ப்பமும் கலந்துருச்சு, அவள் ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னு சொன்ன உடனே இங்கே ராஜாக்கம் பயங்கரமாக கொந்தளிச்சிடாரு. அடி பாவிங்களா, எங்கள் குடும்பத்துடைய வாரிசையை அழைச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஓடி வந்து ஈஸ்வரியை போட்டு பலாப்பழம் அறையிறாங்க. நீலாம் பொம்பளை அடிச்சு உனலாம் எத்தனை வாட்டி சொன்னால் ராஜாங்கம், ஏற்கனவே நீ பண்ண ஒரு சின்ன விஷயத்தினால ராஜாங்கம் மரியாதை ஒட்டுமொத்தமாக போயிடுச்சு. அந்த ஹோட்டலில் அடிச்சு நோக்குனீங்க, இப்போது என் குடும்பத்தை வாரிசை ஒட்டுமொத்தமாக காலி பண்ண பார்த்துருக்கேடி, நீலாம் மனுஷியாட்டி நீலான்னு சொல்லி அப்போ தான் போட்டு ஈஸ்வரி பயங்கரமாக அடிக்கிறாங்க. ராஜாங்கம் அப்படியே அருவாள் எடுக்கிறாரு. அருவா எடுத்தோடனே ஈஸ்வரி ஓடி வந்து காலை பிடிச்சி கெஞ்சுறாங்க. மாமா எங்களை மன்னிச்சுங்க மாமா, நாங்கள் புத்தி கெட்டு பண்ணிட்டோம் மாமா, தெரியாமல் பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சுங்க மாமான்னு சொல்லி கதறி அழுகுறாங்க. சன்னியாசி அப்படியே தலையை பிடிச்சி தூக்குறாங்க ஈஸ்வரியை. பலாப்பழம் அரைய விட்றாரு. இனிமேல் உனக்கு செத்தா கூட இந்த வீட்டில் அடங்கிடுடி, வெளியில் போடி முதல்னு சொல்லிட்டு ஈஸ்வரி, சித்ரா, போஸு 3 பேரும் பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. அதுக்கப்புறமா சன்னியாசி, அப்பத்தா, ராஜாங்கன்னு சொல்லி எல்லாருமே தமிழ்ச்செல்வியை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலில் ஓடுறாங்க. அங்கே ஓடி தமிழ்ச்செல்வி கையை பிடிச்சி அழுகுறாங்க. அப்பத்தா, அடி பாவி இப்படி ஆகிடுச்சடி, அந்த மோசமானவன் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு பாம்பு மாதிரி இவ்வளோ நாளாக ஒன்று கரம் கட்டிகிட்டு இருந்திருக்கா, தெரியாமல் போச்சேன்னு சொல்லி இங்கே பயங்கரமாக அழுகுறாங்க. ஒரு பக்கம் ராஜாங்கத்தால் பேச முடியாம கண் கலங்கி உட்காந்துருக்காரு. இதை பார்க்குற சாவித்ரி, தாமரை நினைக்கிறாங்க, ஐயோ தாமரை நல்ல வேளை நாம் தப்பிச்சிட்டோம், நான் மட்டும் இதை மாட்டியிருந்தோம், யோசிச்சு பாரு நம்மளே நான் வெளியே தள்ளியிருப்பாங்க,
பரவாயில்ல, மதனி மாட்டிக்கிட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க, நம்ம தப்பிச்சிட்டோம் விடு. இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு தமிழ்ச்செல்விக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடிப்போம், அப்புறமா தமிழ்ச்செல்வியை எப்படி பழிவாங்கன்னு யோசிச்சுப்போம் தாமரை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரியும் தாமரையும் ஐயோ இப்படி ஆயிடுச்சு தமிழ்ச்செல்வின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் ஆக்டிங்கை போடுறாங்க. சேதுவால் ஒன்றுமே பேச முடியல அப்படின்னு நில கொஞ்சம் உட்காந்துருக்காரு. அப்போதைக்கு ராஜாங்கம் வந்து சேதுவை தட்டி விடுறாரு. ஒன்றும் இல்லைப்பா பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு சேது உடனே ராஜாங்கத்தை பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அழுகுறாரு. கருப்பு பார்த்து பாவமாக நின்றுருக்காங்க ஒரு ஓரமாக.